அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரத்தையும் சட்டசபையுடைய நிகழ்வுகளையும் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இன்று தான் சட்டசபை சும்மா களை கட்டுச்சு. என்ன கேள்வி எதிர்பார்க்குறாங்களோ அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு. ஒரு கேள்வி ரொம்ப சாஃப்டாக எதிர்பார்த்தாங்கன்னா சாஃப்டாக பதில் கிடைக்குது. ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்பார்த்தாங்கன்னா ஆக்ரோஷமாகவும் பதில் கிடைச்சிருக்கு. ரொம்ப வெறித்தனமான கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப வெறித்தனமான பதிலும் கிடைச்சிருக்கு. சட்டசபை சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. இன்றைக்கி என்னெல்லாம் சம்பவம் நடந்தது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சம்பவமாக பார்த்துடலாம். இன்றைக்கி நல்லா இருந்தது. தமிழக சட்டசபை நல்லா தான் இருந்தது. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். ஒரு 2 நாளைக்கு முன்பு முதல்வர் விஜய் அவர்கள் என்கிட்ட ஒரு 3 ஃபைல் இருக்குது, அது இல்லாமல் அடுத்தடுத்து ஃபைல் இருக்குது, அதை நான் வெளியிட வேணான்னு நினைக்கிறேன், வெளியிட்டேன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க, அது இல்லாமல் இப்போ ஏதோ இடைத்தேர்தலில் கொஞ்சமாக நல்ல பேர் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அது ரீல்ஸ் மூலயமாகவும் அங்கேயும் ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக டிஎம்கே இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலையே அப்படின்னு நினச்சேன் நான். பட் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். RS பாரதி அவர்கள் பேசிட்டார். முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து, என்ன திமிரு உனக்கு விஜய், இதே மாதிரி தான் ஜெயலலிதா திமிரில் ஆடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பதில் கிடைச்சதுன்னு உனக்கு தெரியும், நீ தைரியமான ஆளாக இருந்தா, நீ சரியான முதல்வராக இருந்தா, எதோ மிரட்டி பார்க்குற, எங்களுக்கு எதிராக ஏதோ டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு அப்படி விட்டு தான் பாரேன் அப்படின்னு நேற்று இரவே அவரோட மேடை பேச்சில் பார்க்க முடிஞ்சது. அப்போனா அது சூச்சமாக நாளைக்கு போய் பேச போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாரு. நேற்று இரவு RS பாரதி அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் 2 நாள் முன்னாடி பேசின விஷயத்தை இன்ட்டு கொடுத்தார். ஆனால் நேற்றோ அதற்கு முன்னாலோ எதிர்க்கட்சி தலைவர் சபைக்கு வரல. நேற்று ஃபுல்லாகவே ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லீவ்னு ஒரு லீவ் லெட்டர் போட்டார். அதனால் வரல. அவர் அவ்வளோ வந்தார், சும்மா கொஞ்ச நேரம் இருந்தார், அப்புறம் போயிட்டார். அதனால் இன்றைக்கி வந்த உடனே மனுஷன் விஷயத்தை எடுத்தார். இந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி பேசினார், அதில் தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் நீங்கள் வெளியிடுங்க, இது சினிமா டைலாக் கிடையாது, இது ஒன்றும் சும்மா பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான ஒரு வார்த்தைகளை வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் சூப்பர் சிங்கர் மாதிரி எல்லாம் பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல முதல்வர்ன்ற பாருங்க, LOP எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருந்தார், அது இல்லாமல் அடிஷ்னலாக அதை எப்போ வெளியிடுவீங்க, ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு தான் வெளியிடுவீங்களா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நேரடி அட்டாக், யார் டிவிகேவுக்கு நேரடி அட்டாக், அந்த அட்டாக்கான பதிவுகளை பார்க்குறீங்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா, நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்கள் முதலமைச்சர் சொல்லும் போது நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு. நீங்க மிசாவையே பார்த்த இயக்கம் தான், ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களுடைய தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணியில் சொல்லி வெள்ளை வேரிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை யாரும் அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல, அது அவருடைய ப்ராப்ளம். அது அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னாரு, மாண்புமிகு கொறடா சொன்னாரு, ஆதாரம் இருக்கா. நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல.
அவரை பத்தி பேசிதான் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி வந்து பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்கள் ஆட்சியை நிலைநாட்டி ஜனநாயகத்தை நிலைநாட்டி நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகையும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ மக்கள் முன்னாடி தெரியுமா விட்டுருக்காரு. அதை நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் நீங்க இப்ப பதில் அட்டாக் ரொம்ப முக்கியம். அது இல்லாம சட்டசபையில வந்து பாடுறது இப்போதான் முதல் முறையா கேட்குற மாதிரி உதயநிதி அவர்கள் சொல்றாங்க. போன தடவை சட்டசபையில வந்து பாதி நேரம் இப்ப டிவிக்கு எப்படி விஜய் அவர்களை புகழ்ந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு புகழ்ச்சி அங்க இருந்தது. அது உங்களை 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. பாட்டெல்லாம் வளமா இருக்கும், சூப்பரா இருக்கும். சூப்பர் சிங்கரை விட இங்க நல்லா இருக்கும், கேட்டு பாருங்களேன். மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி பயகாட்ட உழுது போடு சின்ன கண்ணு என்று பாட்டு என்று இருந்த நிலை மாறின் உயிர் காக்கும் உழவு தொழிலும் பெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையான மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாடலர்கள் கண்ணதாசன் அவர்கள் என்ன லைவ்ல என்னன்னா நிறைய நீக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, லைவை வந்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, ஆனால் தைரியமாக நாங்கள் தான் லைவை இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்தோம், அந்த தெம்பும் திராணியும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னோடனே அவங்க பதிலுக்கு இல்லையே நாங்களும் லைவ் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க லைவ் கொண்டு வந்தீங்க, எதிர்கட்சிகள் பேசினா ஆஃப் ஆனதும் கேள்வி நேரத்தில் எந்த அளவுக்கு மறைச்சிருக்கீங்கன்றதும் தெரியும். அது இல்லாமல் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் வீடியோ வந்ததோ அதை கொஞ்சம் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது ஃபைனலாக அவங்க தரப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, லைவ் ஓகே தான், பட் இது வந்து நிறைய ரீல்ஸ் மெட்டீரியலாக மாறுது, இது எங்களுக்கு எதிராக திரும்புதுன்ற மாதிரி வந்து சொல்ல வராரு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு டெஸ்டிங் எடுத்திருக்காங்க. டிஎம்கே வந்து இது வந்து ரீல்ஸ் எப்படி மேக் பண்ண முடியும்னு ஒரு டெஸ்டிங் எடுத்திருக்காங்க. என்ன டெஸ்டிங்னா, இது ஒன்றும் சினிமா டைலாக் இல்லை அப்படின்றத வைத்து அப்படியே சும்மா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் தெரிக்க விட்டுருக்கிறார் அப்படின்ற ஒரு டைலாக்குக்காக ஒரு ரீல்ஸ் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ரீல்ஸ் வந்து இது வந்து சூப்பர் சிங்கர் மாதிரி பாடியிருக்கீங்களே அப்படின்றதுக்காகவும், அப்புறம் ஜோசியரை கேட்டு தான் பண்ணணுமா அப்படின்றதுக்காகவும் ஒரு ரீல்ஸ், எப்படி நீங்கள் வேணால் சபை குறிப்பிலிருந்து நீக்கிக்கோங்க, நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே இவங்க டிவிகே சார்பாக ஆதவ அர்ஜுன் அவர்கள் பாட்டு பாடுறது, துதி பாடுறது, இது எல்லாமே உலகம் அறிந்த விஷயம். அங்கே போயிட்டு நாடாளுமன்றத்தில் என்ன பாடினாங்கன்றது உலகம் அறிந்த விஷயம். எல்லாமே எங்கள் உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்கன்னு அத்தனை பேருமே பதவி ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. 2 நபர்கள் எந்திரிச்சு பேசினவே ஒரே ஆக்ரோஷம்தான் சட்டமன்றத்தில். ஒன்று சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், இன்னொன்று வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள். சிடிஆர் நிர்மல்குமார் எந்திரிச்சு மஞ்சத்துண்டு எப்போ போடணும்னு ஜோசியத்தை பார்த்து போட்டதெல்லாம் உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு ஒரு டைலாகையும் சொல்லியிருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க, இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட், இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன பண்றாங்க, அதை நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்ச் டயலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மானிய கோரிக்கை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி மானிய கோரிக்கையில் இன்றைக்கி 2 கலகலப்பான மானிய கோரிக்கை தான். ஒன்று வந்து மின்சாரத்துறை, இன்னொன்று வந்து அறநிலைத்துறை. அங்கே மின்சாரத்துறை இருக்குது, அறநிலைத்துறை முன்னாள் அமைச்சர்களும் இருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எந்திரிச்சு படிக்கும்போது நைட்டு 10 மணிக்கு வருது ரிப்போர்ட் எனக்கு கைக்கு. 3 மணி இதெல்லாம் நான் முடித்து ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு. அப்புறம் 3:30க்கு படுத்து மறுபடியும் நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, இவ்வளோ லேட்டாக கொடுத்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நிறைய அடுக்கடுக்கான ஒரு சில குற்றச்சாட்டை வந்து சுமத்தினார். அதாவது உங்கள் ஆஃபீஸில் இந்த சிடி டிஸ்க்கு வந்து காணாமல் போயிடுச்சு, முக்கிய பயில் காணாமல் போயிடுச்சுலாம் சொன்னீங்க.
நீங்கள் சொன்னதை விட அதிகமாக கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க முடியல? நாங்கள் தான் அப்படி பண்ணோம், திராவிட மாடல், திராவிட நாயகன், திராவிட ஆட்சி, திராவிட நாயகன் அப்படின்ட்டு ஒரு 1000 திராவிட வார்த்தைகள் 1000 சின்னவர் அவர்களையும் புகழ்ந்திருப்பாங்க. சேகர் பாபு அவர்களும் டிஎம்கே சார்பாக பேசும்போது அட 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 அடா, என்ன ஒரு திராவிட மாடல் ஆச்சு. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு விளக்கு எரியுது, அதாவது லைட் எரியுதுன்னா அதுக்கு திராவிட மாடல், திராவிட நாயகன் திரு மு.க. ஸ்டாலின் தான் காரணன்ற ரேஞ்சுக்கு தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேம் பிளட்டாக வருது, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடு ஓடு ஓடுன்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு பேசினாங்க. பட் அப்போ நிர்மல் குமார் அவர்கள் எந்திரிச்சு ஒரு வார்த்தை போட்டார். என்ன வார்த்தை போட்டாருன்னா, நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும், எல்லாருக்கும் பேச தெரியும், உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும், தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ற, அது வேணும்னே சொன்னாரா இல்லை தெரியாமல் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள்லாம் ஒரு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலையில் உதயநிதி அவர்களை கைது பண்ணும்போது அவங்க மனைவியும் அப்புறம் முன்னாள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவரும் அவர் பாத்ரூமில் இருக்கிறாரு, கக்கூசில் இருக்கிறாருன்னு சொன்னதுனால மதிப்புக்குரிய 3 மணி நேரம் கக்கூசில் இருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னாரு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சபாநாயகர் ஐயோன்னு சமாதானப்படுத்தி உட்கார வச்சா, மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 45 டெண்டரில் முறைகேடு இருக்குது, அது வழக்கு பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் வேலையை எப்படி ஆள் எடுக்கிறதுனா அவர் நல்லா டெக்னிக்கலாக எடுப்பார் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு அமைச்சரா 2 அமைச்சரா 3 அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி மனுஷன் அப்படியே பேசினாவே ஒவ்வொரு வார்த்தையும் சக் சக் சக்குன்னு அந்த பக்கம் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பக்கம் டெக் டெக் டக்குன்னு எந்திரிக்க மாதிரி ஏய் அந்த பக்கம் எந்திரிச்சு சத்தமாக போட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி அடுத்து அறநிலைத்துறை மானிய கோரிக்கைக்கு சேகர் பாபு அவர்கள் பேசுறதுக்கு இடைவெளியில் எதிர்கட்சி தலைவர் வந்துருச்சு. அவர் கரெக்டாக தான் அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, எங்களுக்கு கார் வேண்டாம், ஏன்னா நிதி சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டாரு. அதாவது எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நடந்த இந்த ஸ்பீச் தான் நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. இல்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
கையொப்பமிட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் ஏழ்மையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வரும்போது பஸ்ல தான் வந்துட்டு போறாரு. என்ன பிரச்சனை? பேசாதீங்க. திமுக காலையில இருந்து என்ன பிரச்சனை தெரியலையே. பேசுங்க. எதிர்கட்சி தலைவர் ஒருவர் பதில பதிவு பண்ணா நாங்க அது பதிவு பண்றோம். பண்ணுங்க. அப்ப விசிகேல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ல வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயின்ல வராங்க, அவருடைய குரலா இருந்துச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில் சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டும் இல்ல, எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவு பெறும் பொழுது இந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர் அறிவிப்பு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்காரு தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை, மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில் சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டும் இல்ல, எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவு பெறும் பொழுது இந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர் அறிவிப்பு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால
இது ஒரு உரிமையா பண்ணிருக்காரு தவிர இதுல ஆடம்பரம் காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை, மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். பஞ்சாயத்தை பார்க்கிறவரு 30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பார்க்கிறவர். சார் செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க உள்ளாட்சி தலைவர் அது கொடுக்குறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் கேட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல, ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எங்களை முதல் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தோட இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. அப்ப இது ஆடம்பரம் கிடையாது, இது அரசியல் ரீதியா நம்ம அமைச்சருக்கு எப்படி மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது அரசே கொடுத்திருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க உள்ளாட்சி துறையெல்லாம் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஓயறதுக்குள்ள அடுத்து மறுபடியும் ஆதவர்ஜன் அவர்கள் இன்னொரு சீட்டை எடுத்துக்கிட்டார். அது என்ன சீட்னா, தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் எங்கள் தலைவரோட நிலைப்பாடு, இதற்கு முன்பு இருந்த மாநிலங்களவை தொகுதி 543 தான் நிலைப்பாடு இருக்குது. மாநிலத்துக்கான தொகுதி பங்கீடு 7.18% நாங்கள் எந்த மாற்றமும் இல்லை. பட் தவறான ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் இதை தவறாக பரப்புகிறாங்கன்னு சொல்ல, அடுத்தது வெடித்தது பாரு. இதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ வந்தது. 543 இல்லை 7.18 வந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சபையில் வந்திருக்கு. அன்னைக்கு தீர்மானத்திலேருந்து நாங்கள் ஒன்றும் வலுவில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தில். ஆனால் ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஒன்று நான் சொல்லிடுறேங்க, எப்படி அவர் சொல்றார் 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார்கள். 543 50% என்று சொன்னால் இது 49 59 வந்தால் அது 120 தான் வரும். அப்போது மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்கள் எடுத்தோன்னா 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்னைக்கு இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நேத்தே இப்ப திமுக நிலைப்பாட்டில் தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். ஏன்னா இதுவரை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு ஒரு வார்த்தை, ஏன்னா இது 10 நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம், ஒரு வார்த்தை கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு இதுவரைக்கும் சொல்லவில்லை. அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது. மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. பசப்பு வார்த்தைகள்லாம் வேண்டாம். ஒண்ணுதான் 7.18 543 ஃப்ரீஸ், இவ்வளவுதான் நம்மளுடைய தீர்மானம். 50% ஆஃபர் கொடுத்தா மாண்புமிகு எதிர்க்கட்சிகள் பதில் சொல்லணும். சட்டம்லாம் இல்ல, 50% சட்டம்லாம் கிடையாது.
50% சட்டம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். 50% மாநிலத்துக்கு கொடுக்கிறது சட்டம் கிடையாது. திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி 25 வருஷம் அன்னைக்கு திமுக கொடுத்த கோரிக்கையை ஏற்று பண்ணாங்களோ, இதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி மக்கள் தொகை கணக்கு முடிஞ்சவனன் தென் மாநிலங்கள் கோரிக்கையை ஏற்று எப்படி 543 ஃப்ரீஸ் பண்ணாங்களோ, அதே சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதா தமிழ்நாட்டுடைய கோரிக்கை. அதான் தீர்மானம். பெரும்பாலான நபர்கள் அதுக்கு தான் ஓட்டும் போட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றணும். இப்ப திமுக திருப்பி நம்ம மூத்த உறுப்பினர் 7.18 நினைக்கணும். அதுக்கு மேல இல்ல நான் கேட்ட ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு உங்களுடைய இல்ல அண்ணன் நேரு அண்ணன் வந்து சொன்ன வார்த்தைகள் இன்னும் முழுமை பெறல. அண்ணன் நேரு அண்ணன் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். 7.18 மெயின்டைன் பண்றோம், அதான் திமுக நிலைப்பாடு. 50% அதிகமான உறுப்பினர்கள் கொடுக்கணும்னு சொன்னாலும் எதிர்த்து நிக்கணும். இதுதான் திமுக அந்த காலத்துல எதிர்த்து நின்னுக்குறத பதிவு பண்றோம். அது எதிர்த்து நிக்கணும். அவ்வளவுதான். ஆனா ஒட்டுமொத்தமா இதுல நான் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஓட்டு போட போறாங்க. ஏன்னா எம்பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பதில் உரையில் 7.18% குறையாமல் இருந்தது அப்படின்னா நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எம்பிக்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றியோ அதை பற்றிலாம் அவங்க சொல்லலை. பட் எல்லாருமே இதே காங்கிரஸாக இருக்கட்டும் இது எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்பு வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற கான்செப்ட் தான். இதை தான் பிஎம்கே சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு முன்பு எல்லாருமே ஒரு கூட்டம் கூட்டணும். அந்த கூட்டத்தில் வந்து எங்கள் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து காங்கிரஸ்லேருந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நம்ம எதிர்ப்பு தெரிவித்திருக்கோம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்துட்டு நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற வார்த்தை மாறல் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் அப்போ இருந்தும் இப்போ இருந்தும் ஒரே நிலைப்பாடு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே வன்னியர் சோழருக்கு கோபம் வந்துருச்சு. அப்பெல்லாம் இல்லை எங்கள் தலைவர் அப்படின்ட்டு ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்னா, இப்போ அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறத நம்ம நம்பிக்கை எடுக்க முடியுமான்னு ஆதாரத்தை என்ன பண்ணிட்டாரு, இந்து நாளிதழில் வரக்கூடிய ஆதாரத்தை எடுத்து காட்டிட்டாரு. நார்மலாகவே பத்திரிகை செய்திகள் எப்படி ஒரு அமைச்சராகிறாரு எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளேயோ நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ பத்திரிகை செய்திகளோ புத்தகங்களே நீங்கள் விரும்பி, அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தீங்கன்னா, அது வந்து இப்போ நான் ஒரு பத்திரிகை நடத்தினா எனக்கு ஏற்ற மாதிரி எழுதுவோம், அவங்க ஒரு பத்திரிகை நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுவீங்க. அதை வந்து ஒரு ஆதாரமாக காட்டக்கூடாது. அது இடையில பேசும்போது பிஎம்கேவை பார்த்து மருத்துவர் அன்புமணியை காப்பாற்றுறதை விட பிஜேபியை காப்பாற்றுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல, உடனே மறுபடியும் அவர் எந்திரிச்சு நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு ஓடி வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றி பேசுகிற மாதிரி நாங்கள் கிடையாது, ஏற்கனவே போட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவு ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது 7.18% வேணும்னு நீங்கள் சொன்னீங்க, அது வந்துருச்சு. இன்னைக்கு ஒரேடியாக நீங்கள் நிலைப்பாட்டை மாத்துறீங்களேன்றதான் அங்கே பெரிய விவாதமாக முடிஞ்சுது. இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு ஓஞ்சி அந்த பக்கம் வந்தப்ப முடிஞ்ச அதுக்கான கிளிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பாருங்கள். நான் அடுத்த பதிவுக்கு போகிறேன். நான் இப்போ சேகர் பாபு அவர்கள்லேருந்து பேசினார், இறைவனுக்கு வந்த சோதனையாக அப்படின்னாரு. பாரு சிரிப்புத்தான், எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. வம்பால் எதிர்ப்பவரை அன்பால் வீழ்த்தும் வல்லமை கொண்டவர் ராஜராஜ சோழனின் மகன் கடாரம் என்ற ராஜேந்திர சோழனாய் தந்தை 2ஆம் பிலிப்பின் இராணுவத்தை கொண்டு உலகை வென்ற அலெக்சாண்டராய் பொறுப்பு வழங்கும் போதெல்லாம் பொறுத்து கொள்ளாதவர்கள் கூட புருவம் உயர்த்தி போற்றும்படி உயர்ந்த சட்டமன்றத்தின் சங்கநாதமே, அஞ்சா நெஞ்சமே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகின்றேன். துறைதோறும் வளர்ச்சி, திராவிட ஆன்மீக புரட்சி, எங்கள் தன்மான சுயசக்தி, ஊதி அணைக்க முடியாத உயரத்தில் இருக்கும் சூரிய சக்தி, தடுக்கி விழுந்த பிள்ளைக்காக பதறி துடிக்கும் தாயை போன்ற ஒரு அன்பு சக்தி, எங்களை இயக்கும் உயிர் சக்தி. இந்திய வரைபடத்தில் தமிழக வரைபடம் கீழே இருந்தாலும் மாநிலங்களின் வளர்ச்சி படத்தில் தமிழ்நாட்டில் உச்சத்தில் உட்கார வைத்து
இந்த ஸ்டேட்டின் ஸ்டேட்டஸை உயர வைத்து சாதனை படைத்த எங்கள் உயிரினும் மேலான எதற்கும் அஞ்சாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன். இந்த கேப்பு, இந்த சண்டை இதெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் இறைவனுக்கு வந்து சோதனையாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த டைலாக் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அவரோட டைலாக்கும் கொஞ்ச நஞ்செல்லாம் இல்லை, அப்படியே சின்னவரே வெக்கப்படுற அளவுக்கு வந்து புகழ்ச்சி மலையில் நனைந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றத சொல்ல முடியும். அதையும் பார்த்துருங்க. திருக்கோயில் நிலங்களை மீட்பதை பற்றிலாம் சொன்னாங்க. எவ்வளவு நிலங்களை நாங்கள் மீட்டோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்த அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இன்றைக்கு 40,245 ஏக்கர் இன்னும் நாம் தனிநபர்களின் பெயரில் வந்து பட்டா மாறி இருக்கிறது. அதை மீட்கக்கூடிய பெரும் பணி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. கணினி சிட்டா பதிவுகளின் போது ஏறத்தாழ 33,949 ஏக்கர் தவறுதலாக தனிநபரின் பெயர்களில் பட்டா மாற்றப்பட்டிருக்கு. அதை மீட்கக்கூடிய பணிகள்ல இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையில நிலங்களை மீட்பதற்கும் கோயில் நிலங்களை பாதுகாப்பதற்குமான அனைத்து பணிகளையும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னையும் சொல்றேன், எந்த அளவிற்கு வந்து இன்னும் நிதி சுமையில வந்து இருக்கும்போது பணம் திரும்ப வர வேண்டியது இருக்குன்னா, நகைச்சுவையா ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர், என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா, அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு கேட்பாரு. இப்பெல்லாம் உன் துறையில ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்கு, அதை எப்போ கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவிற்கு நிறைய இடங்கள்ல திருப்பி தர வேண்டிய பணத்தொகை இருப்பதனால தான் நாம இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த 5 வருஷத்துக்கான திட்டங்களை எண்ணிக்கையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்காரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்ற அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொன்ன உடனே சேகர் பாபு டென்ஷன் ஆயிட்டாரு. எந்திரிச்சு அவர் என்ன சொன்னார்னா, சிவ சொத்து குலநாசம், நான் அதில் வந்து உறுதியாக இருக்கேன், நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் என் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா அத்தனைக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தைரியமான சேலஞ்சு விட்டுருக்கிறாரு முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். என் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்கல்ல, 7 கோயிலுக்கு ஆடிட்டிங் போட்டு பார்த்தீங்க, உங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அந்த தங்கத்தை உருக்கினத்தில் எனக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமான்னு தேடி பார்த்தீங்க, எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் உங்களிடம் உறுதியிட்டு சொல்கிறேன், சரியான தைரியமான ஆளாக இருந்தால் நீ என் மீது வந்து குற்றச்சாட்டை நிரூபிங்க அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்கிறார் ஆளுங்கட்சிக்கு. உடனே இவர் எந்திரிச்சு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எந்திரிச்சு நான் ஆதாரத்தோட எல்லாமே வந்து வெளியிடுறோன்றாங்க. இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்கன்ட்டாங்க அவங்க. இதுக்கப்புறம் டிவிக்கு சும்மா ஆதாரத்தை காட்டுறான், அதை காட்டுறேன், இதை காட்டுறன்றது வேஸ்ட்டு. காட்டுங்க, பண்ணுங்க. சும்மா இதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சலுப்பு வந்துடும். அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார்ல கரூர்காரர், அவருமே வந்து சொல்லிட்டார், எனக்கு அதே வார்த்தை வருதுங்க, கரூர் கம்பெனி. ஐயோ, செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, அப்புறம் முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, தைரியமாக தான் வெளியிடுங்க, மடியில் கனமில்லை வழியில் பயமில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் டிவிக்கே கையில் தான் இருக்குது, சும்மா பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்காதீங்கன்ற ஒரு இதோட. அதுக்கப்புறம் மானிய கோரிக்கை நடந்தே தான் இருந்தது. குறிப்பாக நிர்மல்குமார் அவர்களும் அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கை உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லிடுறேன், அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு போட விரும்புகிறேன். ஆனால் சட்டசபையில் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாங்க, உதயநிதி அவர்கள் இல்லைன்னா ரொம்ப காமாக நடக்குது, உதயநிதி அவர்கள் இருந்தாருன்னா ஒரே ரணகலமாக இருக்குது. அப்போ இந்த
பெரியவர்கள்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஏப்பா ஏதாவது நீ பாட்டுக்கு ஃபைலு கீழே அதை இதையும் கிளப்பி விட்டு எங்களை ஏன்ப்பா மாற்ற விட்ற, ஏன்னா மாற்றுறது அவங்க இல்லை, இவங்க தான் பெரும்பாலும் மாற்ற போகிறாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஓடும். ஏன்னா அதே ஆக்ரோஷம் வந்து உதயநிதி அவர்கள் போனதுக்கு அப்புறமும் இருந்ததுன்னா பரவாயில்ல, அந்த அளவுக்கு இல்லை. பட் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. தன் கட்சிக்கு ஒரு அவநிலை வரும்போது, ஒரு தாக்குதல் வரும்போது பதில் தாக்குதல் நடத்த தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து வேற லெவலில் இருந்தது. சரி, அடுத்து என்ன ஒரு பெரிய விவகாரம்னா, இந்த தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜாய் ஆலுகாஸ் வந்து அள்ளி சென்று விட்டது. ஏன்னா அதில் மேக்கிங் சார்ஜ் வேணான்ட்டாங்க, ஹால் மார்க்கிங் சார்ஜ் வேணாம், பேக்கிங் சார்ஜ், இன்சூரன்ஸ் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் எதுவுமே வேணாம், நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம், எங்களுக்கு 1 பைசா கொடுத்தா போதுன்னு டெண்டரில் கொடுத்துட்டாங்க. டாப் லிஸ்ட் L1 அவங்க தான். GRT 410 ரூபாய் கேட்டிருக்காங்க 1 கிராம் மோதிரம் தயாரிப்பதற்கு. அதனால இது பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் ஏன் இப்படி இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து சந்தேகம் வந்திருக்கிறதுன்றது ஒரு கூடுதல் தகவல். அடுத்தது, இந்த திமுகனுடைய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, ஆராய்ச்சி மாணவன் பாரதிதாசன் மலேசியாவில் படிக்கிறாரு, அவர் வந்து வஞ்சிக்கிறது துரோகம் செய்கிறதுன்ற அளவுக்குலாம் அடுத்தடுத்து சொன்ன உடனே இந்த பக்கம் வன்னியரசு அவர்கள் சார்பாக ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து விட்டார். அந்த லிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் 48 லட்ச ரூபாய் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் 1 இயர் எஜுகேஷனுக்கு. ஆக்சுவலாக அந்த மலேசியாவில் படிக்கிற பிஹெச்டியோட ஃபீஸ் எவ்வளோன்னா வெறும் 11 லட்சம் தான். ஆனால் மொத்தமாகவே, ஆனால் இவங்க லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்க, 48 லட்ச ரூபாய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஷூக்கு பாருங்கள் 12,000 ரூபாய் வந்து ஷூ அண்ட் செருப்பு வாங்குறதுக்கு 12,000 ரூபாய். மேக் புக் ப்ரோ இருக்குல்ல, அது வாங்குறதுக்கு 2,12,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் லேப் காஸ்ட்டுக்கு ஒரு 15,000 ரூபாய், டிஜிட்டல் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு 38,000 ரூபாய். அடுத்தடுத்து லிஸ்ட்டை போட்ட உடனே தெரிச்சு விட்டுட்டாங்க. ஏப்பா ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 43 லட்ச ரூபாய் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மொத்தமே ஒரு மாணவன் 3-4 வருடத்தில் முடித்து வரக்கூடிய மொத்த நிதி எஸ்டிமேஷன் 36 லட்ச ரூபாய். ரூம் காஸ்டெல்லாம் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் என்னவோ அந்த அளவுக்கான ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஎம்கே அரசாங்கம். அப்போ இது எங்கேயோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஒரு ஷூ வாங்குறதுக்கு 12,000மா? இன்னைக்கு வந்து எவ்வளவோ எஜுகேஷன் இல்லாமல் இன்னைக்கு இந்தியாவில் இல்லாத ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வெளிநாட்டில் இருக்கா? நீங்கள் தானே புகழ்ந்து பேசுகிறீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய கல்வி நிலையங்களையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் ஒரு வருடத்திற்கு 48 லட்ச ரூபாய் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே, அந்த 48 லட்ச ரூபாய் இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பாத்ரூம் இல்லாமல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கலாமா இல்லையா? நீங்கள் சரி அதையும் தான் பண்ணீங்களா? அது ஒரே வருஷத்தில் இதை எங்கேயோ விசாரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அந்த மாணவர் பேசுனா பயங்கர அப்படியே தெனாவட்டா பேசுகிறாரு அவர். நான் வந்து குடிக்க காசு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாரு. 48 லட்ச ரூபாய் வாங்கிட்டு கடைசியில் குடிக்க தண்ணி இல்லாமல் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு கதையை விடுறப்பாரு. அதுதான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. பார்க்கலாம். இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ராஜஸ்தானில் போயிட்டு பள்ளிக்கூடங்களில் ஆய்வு செய்யணும்னு உள்ளே போனது. லோக்கல் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அஸ்தூஸ் ராதாவாக அவரை போட்டு அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. நீ யாருப்பா வந்து எங்கள் பள்ளியில் விசாரணை பண்ணுறது அப்படின்னு அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. இது ஒரு பெரிய விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது. அந்தந்த பள்ளிக்கூடங்களில் போய்ட்டு ஆய்வு மேற்கொள்கிறது. இப்போ தான் அங்கங்கே லோக்கல் ப்ளஸ் பிஜேபி கூன்ஸ் எல்லாம் உள்ளே போந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தப்பிச்சது யார் அப்படின்னா, அந்த அபிஜித் மட்டும் தான் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு தப்பிச்சிருக்கிறார். மீதி எல்லாமே எல்லா இடத்துலையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. பெரும்பாலும் சுற்றி வளைச்சி பர்மிஷன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம், நம்ம இதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை வருதுன்றதை பார்க்கலாம். பட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. வட மாநிலங்களில் இந்த ராஜஸ்தான் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் இல்லை, ஒன்றும் இல்லை, நிறைய எக்ஸ்போஸ் ஆச்சு. அது வந்து பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாகவே மாறிச்சு. திடீர்னு இப்போ தான் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. பட் தாக்கல் நடத்துவது என்பது சரியில்லைல்ல. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைச்சிருக்கலாம். இருக்கிற கார்லாம் உடச்சிக்கிடுச்சு எல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மான் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.